This is an educational video. லைப்போசக்ஷன்ங்கிற காஸ்மெட்டிக்ஸ் ப்ரொசீஜரை பற்றி நான் பேச போகிறேன். லைப்போசக்ஷனுங்கிறது உடலில் எக்ஸசிவாக சேர்ந்திருக்கிற கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிற ப்ரொசீஜர். எந்தெந்த பாகத்துக்கெல்லாம் லைப்போசக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின், ஆர்ம்ஸ், அப்டமன், ஃப்ரண்ட், பேக், மேல், செஸ்ட், கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவோம். அதுக்கும் இப்போ லைப்போசக்ஷன் பண்ணி வெறும் லைப்போசக்ஷன்லேயே ஈக்குவலண்ட் குட் ரிசல்ட் கொடுக்கலாம். தைஸ், பட்டக் ரீஜன், இந்த பாகத்துக்கெல்லாம் லைப்போசக்ஷன் நாங்கள் பண்ணுறோம். இந்த ப்ரொசீஜர் ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ணுறோம். லோக்கல் அனஸ்தீசியாலையும் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியா, சின்ன ஏரியாவாக இருந்தால் அது லோக்கல் அனஸ்தீசியாவில் சேஃபாக பண்ணலாம். பெரிய பாகத்துக்கும் ஒவ்வொரு சென்டரில் லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணுறாங்க. பட் லாங் டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஜெனரல் அனஸ்தீசியா இஸ் ப்ரிஃபரபிள். ப்ரொசீஜர் இஸ் மோஸ்ட்லி டன் அஸ் அ டே கேர். பேஷண்ட் காலையில் சர்ஜரி பண்ணால் சாயந்தரமாக வீட்டுக்கு போயிடலாம். எந்தெந்த இடத்துல கொழுப்பை நம்ம உறிஞ்சி எடுக்கிறோங்கிறத ஃபர்ஸ்ட் நாங்கள் மார்க் பண்ணிடுவோம். லைப்போசக்ஷன் இஸ் நாட் அ ப்ரொசீஜர் டன் ஃபார் வெயிட் லாஸ். 120-130 கிலோ இருக்கிறவங்க 80 கிலோ வரணும்னா அது லைப்போசக்ஷன் பண்ணால் குறைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது தப்பு. லைப்போசக்ஷன் இஸ் மெயின்லி டன் அஸ் அ கான்டூரிங் ப்ரொசீஜர். டயட், எக்ஸசைஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வெயிட் குறையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மெயின் ஏரியாஸ் அப்டமன், தைஸ், ஆர்ம்ஸ் இந்த மாதிரி இடத்துல வெயிட் குறையாது. ஸோ ஓவரால் நம்ம உடம்பு வெயிட் குறையிறதுக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட சேர்த்து லைப்போசக்ஷன் சர்டன் ஏரியாஸ்க்கு பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்பட்ட ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்குது. லைப்போசக்ஷன் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். பவர் அசிஸ்டட் லைப்போசக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ மெஷின். பவர் யூஸ் பண்ணுற மெஷின் இஸ் யூஸ்ட் ஃபார் லைப்போசக்ஷன். அதே வேசர் லைப்போசக்ஷன் சொல்லும்போது வி யூசிங் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் டு அசிஸ்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் த ஃபேட். லேசரும் யூஸ் பண்ணக்கூடிய மெஷினரியும் இப்போ இருக்கிறது. வெறும் சிரிஞ்சிலையும் அந்த கொழுப்பை உறிஞ்சி எடுக்கலாம். டெக்னிக், பேசிக் பிரின்சிபல் இஸ் த சேம். யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொஃபிஸ்டிகேட் ஆகிட்டே போகுது. முதல்ல கொழுப்பை உறிஞ்சி எடுக்க வேண்டிய இடத்துல டியூமசன்ட் அப்படிங்கிற ஃப்ளூயிட் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறோம். இது ஏன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி லைப்போசக்ஷன் பண்ணும்போது அந்த டியூமசன்ட் இன்ஃபில்ட்ரேட் பண்ணாமல் ஆஸ்பிரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது பிளட் லாஸ் நிறைய இருந்துச்சு. சில பேஷண்ட்டுக்கு போஸ்ட் லைப்போசக்ஷன் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. டெக்னிக் அட்வான்ஸ் ஆகி இப்போ நாங்கள் லைப்போசக்ஷன் யூசிங் டியூமசன்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம். இதில் பிளட் லாஸ் வெரி மினிமலாக குறைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஆப்ரேஷன் தியேட்டரில் படுத்த பிறகு டியூமசன்ட் ஃப்ளூயிட் எந்த இடத்துல இருந்து நம்ம ஆஸ்பிரேட் பண்ண போகிறோமோ அங்கே டியூமசன்ட் ஃப்ளூயிட் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறோம். இன்ஃபில்ட்ரேட் பண்ணி எந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மெஷினை வச்சு கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிறோம். யூஸ்வலாக தோலுக்கும் அடியில் இருக்க மசில், சதைக்கும் நடுவில் இருக்கிற ஃபேட்டை மட்டும்தான் நம்ம உறிஞ்சி எடுக்கிறோம். மசிலுக்கு கீழேயோ வயிறு பாகத்தை எடுத்துட்டா வயிற்றுக்குள்ளே இருக்க ஃபேட்டை நாங்கள் டச் பண்ணுறதே கிடையாது. ஸோ த என்டையர் சர்ஜிக்கல் பிளேன் ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவில் தான். இந்த ப்ரொசீஜர் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு கேட்டால், சர்ஜரிக்கு அப்புறம் அந்த பண்ணுற இடத்துல கண்ணி போன மாதிரி டிஸ்கலரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இனிஷியலாக ரெட் கலர்லேருந்து பிங்க், பர்பிள் மாறி கடைசியாக 6 வாரத்துக்குள்ளே அந்த மாதிரி டிஸ்கலரேஷன் கம்ப்ளீட்டாக போயிடும். அங்கங்கே நம்னஸ் மறுத்து போயிருக்கும். அதுவும் 6 வாரத்தில் கம்ப்ளீட்டாக திரும்பி வந்துடும். நாங்கள் அந்த சக்ஷன் பண்ணுறதுக்காக கேனுலான்னு சொல்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே போடுறதுக்கு சிறு சிறு துவாரம் பண்ணுவோம். 1 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கும் அந்த துவாரம். அந்த இடத்துல
அந்த துவாரம் போட்ட இடத்துல ஸ்கார் இருக்கும். அதுவும் ஸ்கின் கலருக்கு வர்றதுக்கும் ஸ்கார் தடிப்பனாம வர்றதுக்கும் மருந்து கொடுப்போம். இது கொடுக்கறதுனால அந்த ஏரியாவோட விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குமே ஒழிய அந்த துவாரம் போட்ட இடம் பெர்மனண்டா இருக்கும். இது தவிர லார்ஜ் வால்யூம் லைப்போசக்ஷன் 4 லிட்டருக்கு மேல சக் பண்ணி எடுக்கும்போது ஜெனரலைஸ்ட் சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட்ஸ், வால்யூம் ஓவர்லோட், அந்த இன்ஃபில்ட்ரேட் பண்ற ஃப்ளூயிட் வெயின் வழியா கொடுக்குற ஃப்ளூயிட்னால வால்யூம் ஓவர்லோட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் யூஸ்வலா எல்லா கேரும் எடுத்து பண்ணும்போது அது ரெகுலர் வெரி அந்த மாதிரி ஒக்கரன்ஸ் வெரி ரேர். லைப்போசக்ஷன் இஸ் அ சேஃப் ப்ரொசீஜர். உடம்புல எங்கெங்கெல்லாம் எக்ஸசிவா கொழுப்பு சேர்ந்து இருக்கோ, டயட் எக்ஸசைஸ் மூலியமா குறைக்க முடியலையோ, சேஃப்லி லைப்போசக்ஷன்ங்கிற ப்ரொசீஜர்ல அதை பண்ணலாம். பெர்மனன்ட் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. டெம்பரரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தா localized skin discoloration in the area of aspiration 6 weeksல கம்ப்ளீட்டா போயிடுது. patchy areas of numbness அதுவும் 6 வாரத்துல கம்ப்ளீட்டா போயிடும். போஸ்ட் லைப்போசக்ஷன் எந்த ஏரியாவுக்கு நம்ம லைப்போசக்ஷன் பண்றோமோ அந்த ஏரியாவுக்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ரெஷன் கார்மெண்ட் போடணும். ஃபர்ஸ்ட் சர்ஜரி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் ஆஃப்டர் 48 hours அந்த போட்ட பிளாஸ்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கப்பட்ட கார்மெண்ட்டை போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்க டெய்லி அதை கார்மெண்ட் கலட்டிட்டு வாஷ் எடுத்துட்டு திரும்பி அந்த கார்மெண்ட்டை போட்டுக்கணும். மினிமம் 3 months அந்த கார்மெண்ட் நீங்க போட்டிருக்கணும். இனிஷியல் 6 weeks ப்ரிஃபரபிளி டு வேர் 24/7. நம்ம லைப்போசக்ஷனோட இந்த கார்மெண்ட்டும் ரெகுலரா வேர் பண்றது ரொம்ப முக்கியம். Because we are removing the fat between the skin and the muscle. So the skin has to redrape back over the muscle. So adukku this garment has to be worn regularly for 3 months.